நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். சொல்லுங்க, நீங்க ஏன் ஆண் நட்பை எதிர்க்கிறீங்க? நான் ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னோட பெரியமா பேத்தி இருக்காங்க. அவங்களும் நாங்களும் போகும்போது பக்கத்துல ஒரு கேங்கு, 2 பிள்ளைங்க, ஒரு 6 பசங்க. ரொம்ப ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி அந்த புள்ள அந்த பையனை கூப்பிடுறான். இவ்வளோ தூரம் இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கும்போது சடனா திரும்பி பார்க்குறாங்க. ஒரு அட்டென்ஷன் சிக்கிங் கொடுக்குறாங்க, விளையாடுறாங்க, தூக்கி வீசுறாங்க. லூட்டிலாம் வேற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்டை வாங்கப்பா மறுபடியும் மாலுக்கோ படத்துக்கோ போகலாம், புது இடங்களுக்கு போகலான்னு சொன்னா என்னோட பேரண்ட்ஸ் வருவாங்களா? நாங்க இந்த மாதிரி சொல்ல வர்றது வந்து அவங்க 2 பேரும் வெளியில போகும்போது தவறான வார்த்தையை சொல்லி பொது இடங்கள்ல கூப்பிடுறாங்க. ஒரு சிலர் ஆண் பேசிக்கும் போது எல்லா இடத்துலயும் சரியா பேசுறீங்களா? பையன் ஒரு பையனை பார்த்து கூப்பிடுறான்னா பெருசா கவனிப்பு எதுவும் இருக்காது சார். ஒரு புள்ளை இப்படி பொது இடத்துல வந்து பேசுறாளே, ஒரு பையன் ஒரு புள்ளை இப்படி பேசுறானே, அந்த பார்வை வேற மாதிரி வருது இல்ல சார்? சொசைட்டில அவன் போறான் இவன் போறான்னு பேசாதீங்க. டேட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்றேன் ஒருத்தன் நான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு மைண்ட் செட்டோட டவுன்லோட் பண்றது இல்ல. அவனை எதுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இழுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே நடந்து போனா தப்பா? நெக்ஸ்ட் கை மேல தோல் மேல கை போட்டா தப்பு தான். ஆனா அது தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்ல. அது பேர் என்னன்னா மைக்ரோ சீட்டிங். மைக்ரோ சீட்டிங்ன்ற டேர்ம் நீங்களாவே உங்களுக்கு லிமிட் செட் பண்ணிக்கிறது. தோல் மேல கை போட்டா தப்பு கிடையாது, வெளில போனா தப்பு கிடையாது. நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்ததால அப்படி நினைக்கிறீங்க. எத்தனை பேர் பொசசிவ்னஸ் எப்படிங்க தப்புன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளயும் பொசசிவ்னஸ்ன்ற ஃபீலிங் இருக்கணுங்க. அது வந்து சந்தேகம் கிடையாது. ஐ எம் ஓவர் பொசிட்டிவ் ஆன் மை ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்ட் என் மேல ஓவர் பொசிட்டிவ். நான் ஜிம்ல ஒர்க் பண்றேன், ட்ரைனர்ஸ் கூட ஒர்க் பண்றேன், 80-100 பேர் கூட ஒர்க் பண்றேங்க. இருந்தாலும் இது வரைக்கும் எனக்கு ஒரு பொண்ணு என் ஹஸ்பண்ட் தவிர என்னுடைய ஃபேமிலியோ எனக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு எங்க ட்ரைனர்ஸ்க்கோ யாருக்குமே எதுவுமே தெரியாது. அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்றது தான் நம்ம பவுண்டரி. உங்களுக்கு அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ண தெரியல. தோல் மேல கை போடுறது தப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆவீங்களோன்றது தான் என்னுடைய பயம். இங்க எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் கிடைச்சிட்டாங்க. அப்படி இல்லைன்னா இட் வில் எண்ட் இன் டிவோர்ஸ்.